أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أحسن الحديث كتاب الله خير الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றிலங்க பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகத்திலே இன்றியமையாத முக்கியமான தேவையாக இருப்பது நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வெறுப்பும் மோசடியும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. யாரிடத்திலும் முழுமையான நம்பிக்கை உணர்வு இல்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அமைதியான சமூக வாழ்விற்கு அடிப்படையாக ஒரு பேஸ்மெண்ட்டாக இருப்பது நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் ஒருவரையொருவர் நம்புவது வாழ்க்கை. இத்தகைய இந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்காது சகோதர சகோதரிகளே. இதனால்தான் இஸ்லாம் அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயத்தை நம்மிடத்திலே வலியுறுத்துகிறது. அதுதான் அமானிதம். அமானா என்று சொல்லக்கூடிய, அமானிதம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் உங்கள் மத்தியிலே ஒரு சில விவரங்களை நான் கூற ஆசைப்படுகின்றேன். அமானத், அமானா என்பது ஒரு அரபு வார்த்தை. இதற்கு மொழி அர்த்தம் அமைதி, பாதுகாப்பு, நம்பிக்கை போன்ற பொருள்களை உள்ளடக்கி இருக்கிறது. உள் அச்சத்துடன், பயபக்தியுடன், தக்வாவுடன் செயல்படுவதற்கு தூண்டுதலை அளிக்கக்கூடிய முதன்மையான தலையாய ஒரு ஃபேக்டராக திகழ்வது இந்த அமானிதம். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மார்க்கமாக இருக்கட்டும்,
வாழ்க்கையினுடைய எந்த ஒரு நிலைகளாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், அல்லது சுமக்கக்கூடிய பொறுப்புகளாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருந்தாலும் இந்த அமானிதத்தின் தாக்கம்தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இறை நம்பிக்கையாளர்களின் பண்புகளை பட்டியலிடக்கூடிய, அப்படியே சொல்லி கொண்டு வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் இப்படி குறிப்பிடுவான், வல்லதீனஹும் லி அமானாதிஹிம் வஅஹ்திஹிம் ராஊன் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இன்னும் அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள அமானித பொருள்களையும் தங்கள் வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவார்கள். அல்லாஹுடைய வார்த்தை. ஏன் இப்படி அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்கிறான் தெரியுமா? இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்கிற அந்த விஷயங்களில் இந்த விஷயத்தை அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? ஏன் தங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமானித பொருள்களையும் தங்கள் வாக்குறுதிகளையும் இவர்கள் காப்பாற்றுவார்கள், இந்த இறை நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹு தாலா இந்த அமானிதத்தை, இந்த நம்பிக்கையோடு இந்த செய்யக்கூடிய இந்த செயலை அல்லாஹு தாலா கொடுக்க நாடி, அதனை பூமியை படைத்த வல்லநாயன் அல்லாஹ், வானங்களை படைத்த வல்லநாயன் அல்லாஹ், மலைகள் மற்றும் இதர எல்லா விதமான கிரியேஷன்ஸ் எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா கிரியேட் பண்ணிவிட்டு அல்லாஹு தாலா என்ன செய்தான் தெரியுமா? இவற்றையெல்லாம் சுமப்பதற்கு, அதாவது இந்த பொருள்களிலெல்லாம் அல்லாஹு தாலா ஒன்றை கொடுத்து இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டான். எதற்கு அல்லாஹு தாலா குர்ஆனில் இப்படி குறிப்பிடுகின்றான், இன்னா அரல்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்லி வல் ஜிபால் ஃபஅபைன அன் தஹ்மில்னா வஅஷ்ஃபக்னா மின்ஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் மலைகளையும் நம் கட்டளைகளான அமானிதத்தை சுமந்து கொள்ளுமாறு எடுத்து காட்டினோம். ஆனால் அவை அந்த அமானிதத்தை சுமந்து கொள்ள மறுத்துவிட்டன. அதை பற்றி அவை அஞ்சின, பயப்பட்டன. ஆனால் மனிதன் அதனை சுமந்தான். நிச்சயமாக மனிதன் இங்கே அவன் தன்னுடைய பொறுப்பை சுமக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்கிற இந்த வார்த்தையை அல்லாஹு தாலா தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இந்த விஷயத்தை பற்றி அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹு தாலா கூறக்கூடிய இந்த செய்தியை இப்னு கசீர் அவர் தன்னுடைய அந்த தஃப்சீரிலே எழுதியிருக்கிறார். இந்த விஷயத்தை விளக்குகிறார். அல்லாஹு தாலா படைப்பினங்களை எல்லாம் படைத்துவிட்டு வானங்களை அழைக்கிறான். வானங்களை அழைத்து அமானிதம் என்ற ஒன்று இருக்கிறது, அதை சுமந்து கொள்ள உங்களுக்கு சம்மதமா? சுமப்பீர்களா? அதை சுமந்து கொண்டால் உங்களுக்கு நன்மை இருக்கிறது, உங்களுக்கு உயர்வு இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது என்பதாக அந்த வானங்களை பார்த்து அல்லாஹ் கேட்டானாம். அப்போது அந்த வானங்களெல்லாம் சொல்லியதாம், யா அல்லாஹ், எங்களால் அவற்றை சுமக்க முடியாது, அதை சுமக்கக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு கிடையாது என மறுத்துவிட்டனவாம். பின்பு அல்லாஹு தாலா பூமியை அழைக்கிறான். எப்படி எந்த வார்த்தையை வானத்திடம் கேட்டானோ, வானங்களிடம் கேட்டானோ, அதே போல பூமியிடமும் அல்லாஹ் கேட்கிறான். அதே போல பூமியும் அதனை சுமந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் யா அல்லாஹ் எங்களுக்கு கிடையாது, எனக்கு கிடையாது யா அல்லாஹ் என்று பூமி மறுத்துவிட்டு, இதனை பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த விஷயமும் என்னிடத்தில் இல்லை என்பதாக அந்த பூமியும் மறுத்ததாம். அடுத்து அல்லாஹு தாலா மலைகளை அழைத்து கேட்டானாம். இந்த மவுண்டெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மலைகளை அழைத்து திடமாக பூமிக்கு நங்கூரங்களாக இருக்கக்கூடிய அந்த மலைகளை அழைத்து அல்லாஹ் கேட்கிறான். அதுவும் மறுத்துவிட்டன. இறுதியாக அல்லாஹு தாலா யாரிடத்தில் வர்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மனிதனுடைய மூலப்பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறான் அல்லாஹ். இந்த அமானிதத்தை நீ சுமக்க முடியுமா? ஆதமே, உம்மால் இந்த அமானிதத்தை சுமக்க முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்கேள்வியாக கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இதனை சுமந்து கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் யா அல்லாஹ் என்பதாக அவர்கள் பதில் கேட்கிறார்கள். அல்லாஹுடைய கேள்விக்கு பதில் கேள்வியாக இன்னொரு கேள்வியை கேட்கிறார்கள். அல்லாஹ் பதில் சொல்கிறான், அதனை சுமந்து கொண்டால், அதனை பேண வேண்டிய விதத்தில் நீங்கள் பேணினால், வெறும் சுமந்து கொண்டால் மாத்திரமல்ல, அல்லாஹ் அங்கேயே
அதற்கான விளக்கத்தையும் தருகிறான். அதை சுமந்து கொண்டால் மாத்திரமல்ல, அதை பேண வேண்டிய விதத்தில் நீங்கள் பேணினால் உங்களுக்கு கூலி உண்டு, உயர்வு உண்டு, சிறப்புண்டு, சொர்க்கம் உண்டு. அதை சரியாக பேண தவறிவிட்டால் உங்களுக்கு தண்டனை உண்டு என்பதாக அல்லாஹ் கூறியதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். அமானிதத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எதெல்லாம் அமானிதம் தெரியுமா? எதெல்லாம் அமானிதம் தெரியுமா? நம்பி ஒப்படைக்கப்பட்ட செல்வங்கள், சொத்துக்கள், அடைக்கல பொருள்கள் எவ்வாறு கொடுக்கப்பட்டதோ அதே முறையில் திருப்பி தருவதுதான் அமானிதம். அவற்றில் மோசடி செய்தால் அமானிதம் மோசடியாக ஆகும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நாம் ஆளாகுவோம். எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா? எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்தை படைத்த போது, அரிஷை அல்லாஹ் படைத்த போது, சிலத்து ரஹம் என்று சொல்லக்கூடிய இரத்த பந்த உறவு அரிஷில் தொங்கிக்கிட்டு கேட்டுச்சு, யா அல்லாஹ் எனக்கு தீர்ப்பு செய், எனக்கு நீ தீர்ப்பு செய் யா அல்லாஹ் என்று கேட்டதான். அல்லாஹ் கேட்டானா, உனக்கு என்ன நான் தீர்ப்பு செய்ய? என்னை யார் பேணி வாழ்வார்களோ, இரத்த பந்த உறவை பேணி வாழ்வார்களோ அவர்களோடு நீ இருக்கணும். என்னை யார் வெட்டி விடுவார்களோ அவர்களை வெட்டி விட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த சிலத்து ரஹம் கேட்டபோது அல்லாஹ் சொன்னானா, நான் உன்னுடைய இந்த நீ கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன். நிச்சயமாக உன்னை ஒட்டி வாழ்பவர்களோடு நானும் சேர்ந்திருப்பேன். உன்னை யார் வெட்டி விடுவார்களோ அவர்களையும் நான் வெட்டி விடுவேன். அவர்களோடு என்னுடைய உறவு கிடையாது என்பதாக அந்த இரத்த பந்த உறவு அன்னைக்கு அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி வாங்கியிருக்கு. அதே போல வாக்குறுதி வாங்கின இன்னொன்று என்ன தெரியுமா? அமானிதம். அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி வாங்கியிருக்கு. அமானிதம் அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி வாங்கியிருக்கு. நாளை மறுமை நாளில் இந்த உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு புதிய பூமிக்கு எல்லா மனிதர்களும் வரவழைக்கப்பட்ட அந்த மறுமை நாள் 50,000 ஆண்டு கால அளவை கொண்ட டியூரேஷன் எவ்வளவு? 50,000 இயர்ஸ், நாட் 24 hours. 50,000 இயர்ஸ் கால அளவு இருக்கக்கூடிய அந்த மறுமை நாளில் சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வரப்பட்டு அந்த மக்களெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த நாளில் எங்களுக்கு விசாரணையை யாரெல்லாம் மேற்கொள்ளு என்பதாக அதனை அவர்கள் கேட்ட அந்த மாத்திரத்தில் நிறைவேற்றாத அல்லாஹ் அந்த நிறைவேற்றுவதற்காக நபிமார்களை போய் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவதற்காக சொல்லி கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் எல்லா மக்களையும் விசாரணைக்கு அல்லாஹ் அழைப்பான். எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் விசாரணைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அங்கே விசாரணைக்கு வரக்கூடியவர்களுடைய காலடி சப்தம் மட்டும்தான் கேட்கும். அவங்களுடைய ஃபுட் ஸ்டெப்னுடைய அந்த சப்தம் மட்டும்தான் கேட்கும். அந்த நேரத்தில் 2 பேர் அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்பாங்க. யார் தெரியுமா? ஒன்று இரத்த பந்த உறவு, இன்னொன்று அமானிதம். யா அல்லாஹ் இன்றைக்கு எங்களுக்கு தீர்ப்பு செய் என்பதாக அந்த இரத்த பந்த உறவும் இந்த அமானிதமும் வந்து நிற்கும். அல்லாஹ் அந்த நேரத்திலும் அல்லாஹ் சொல்லுவானாம், உங்களுக்கு ஏற்கனவே நான் வாக்குறுதி அளித்து விட்டேன், ஆகவே அதை இன்று நான் நிறைவேற்றுவேன் என்பதாக அல்லாஹ் அந்த நேரத்திலே பதிலளிப்பானாம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக அந்த அளவுக்கு அமானிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா வ இதா ஹகம்தும் பைனன் நாஸி அன் தஹ்குமு பில் அத்ல் இன்னல்லாஹ நிஅம்ம யஇலுக்கும் பிஹ் இன்னல்லாஹ கான சமீஅம் பஸீரா. அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், நம்பி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும். எதை கொடுத்தாங்களோ அதை திருப்பி கொடுத்துடணும். அதில் ஒரு சின்ன இதை கூட எடுக்கக்கூடாது, ஒரு சின்ன விஷயத்தை கூட எடுக்கக்கூடாது, ஒரு சின்ன ஆணியை கூட உருவக்கூடாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் அமானிதத்தை பேண நமக்கு கட்டளையிடுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களிடையே தீர்ப்பு கூறினால் நியாயமாகவே தீர்ப்பு கூறுதல் வேண்டும் என்றும் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, சாதாரணமாலாம் கிடையாது. யாராவது ஒருத்தர் நம்ம இடத்துல ஒரு பொருளை அமானிதமாக தந்தாங்கன்னா அதை அப்படியே திருப்பி கொடுக்கணும். எனக்கு இங்கே ஒரு விஷயம் எனக்கு வருது என்னுடைய வாழ்க்கையில். என்னன்னு சொன்னால், இந்த மர்கஸ் இருக்கிறது, இந்த மர்கஸினுடைய இந்த கட்டடத்தை கட்டுவதற்காக, இதனுடைய செயல்களை செய்வதற்காக
டொனேஷன்ஸ் வழங்கப்படுது. அந்த டொனேஷனை வாங்கி கொண்டு நான் அதனை என்னுடைய வீட்டில் வைத்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு அந்த காலத்தில் 2000 ரூபாய் இருக்கிற போது அதற்கு சேஞ்ச் பண்ணணும் என்பதற்காக சேஞ்சை எடுத்துக்கொள்ளலாமா என்று நான் நினைக்கிற காலகட்டத்தில் சேஞ்சை தான், அந்த காசை எடுக்கிறது இல்லை. அப்போ என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, அது நரகத்தின் நெருப்பு. அது என்ன தெரியுமா? சேஞ்சு கூட எடுக்காதீங்க, அதில் என்ன காசு இருக்கிறதோ அந்த காசை அப்படியே வைக்கணும், அதில் ஒரு பைசா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது நரகத்தின் நெருப்பு என்று சொல்லுவாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அளவுக்கு அமானிதம் பேணப்படணும். கடனுக்கு அமானிதமாக கொடுத்த அந்த பொருள்களையும் முறையாக திருப்பி தரணும். ஒரு கடனுக்கு ஒரு அமானித பொருளை நமக்கு ஒப்படைக்கிறாங்கன்னா அந்த பொருளை கரெக்டாக அவங்க கடனை தரக்கூடிய காலகட்டத்தில் அப்படியே என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்கணும். ஒரு பங்கை கூட எடுக்கக்கூடாது. ஒரு சின்ன விஷயத்தை, ஒரு பொருளை எந்த நிலையில் தந்தார்களோ அந்த நிலையில் அவர்களுக்கு திருப்பி தரணும். இது அமானிதம். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், வைன் குன்தும் அலா சஃபரின் வலம் தஜிது காத்திபா ஃபரிஹானும் மக்பூலா ஃபைன் அமீன பஅலுக்கும் பஅலா ஃபல் யுஅத்தில்லதி துமின அமானதஹு வல் யத்தகில்லாஹ ரப்பஹ் வலா தஹ்குமு ஷஹாதா வமன் யக்தும்ஹா ஃபஇன்னஹு ஆசிம் கல்புஹ் வல்லாஹு பிமா தஅமலூன அலீம். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னும் நீங்கள் பிரயாணத்திலிருந்து அந்த சமயத்திலே எழுதுபவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால், கடன் பத்திரத்துக்கு எழுதுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னால் கடன் பத்திரத்திற்கு பதிலாக ஏதேனும் ஒரு பொருளை கடன் கொடுத்தவன் அடமானமாக அதனை பெறலாம். உங்களில் ஒருவர் மற்றவரை நம்பி இவ்வாறு ஒரு பொருளை காப்பாக வைத்தால், யாரிடத்தில் அமானிதம் வைக்கப்பட்டதோ அவன் அதனை ஒழுங்காக திருப்பி தந்துவிட வேண்டும். அல்லாஹுடைய வார்த்தை. அவன் தன்னுடைய இறைவனாகிய அல்லாஹுவை அஞ்சி கொள்ளட்டும். இன்னும் சொல்கிறான் அல்லாஹ், அன்றியும் நீங்கள் சாட்சியத்தை மறைக்க வேண்டாம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சின்ன பிட்டு கூட நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளை என்ன செய்யக்கூடாது? அது செல்வமாக இருந்தாலும் சரியே, பொருளாக இருந்தாலும் சரியே, வேறு என்ன சொத்துக்களாக இருந்தாலும் சரியே. இன்றைக்கெல்லாம் இந்த அமானித மோசடி நிறைய நடக்குது. ஒரு ஜமாத்தில் பெரியவராக இருப்பார், ஒரு நல்ல மதிப்பு உடையவராக இருப்பார், அவரிடத்துல ஏதாவது ஒன்று ஒப்படைச்சா ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அதை மறைக்கக்கூடியவர்களாக நாம் பார்க்கிறோம். நம்பிக்கை மோசடி செய்யக்கூடாது. அதே மாதிரி கடன், இன்றைக்கி நம்ம கடன் கொடுத்தா அவ்வளவுதான், அத்தோடு முடிஞ்சு. திருப்பி கடனை கேட்கவே கூடாது. கடனை திருப்பி கொடுக்குற அந்த பழக்கமே கிடையாது. யார் கடன் கேட்டாரோ அவரிடத்துல கடனை திருப்பி தந்து விடுவேன் என்கிற அந்த எண்ணத்தோடு கடன் வாங்கணும். கடனை வாங்கிட்டு நம்ம வாட்டுக்கு தவணையை கேட்டுட்டு கொடுக்கக்கூடிய தகுதி இருந்தும் கொடுக்கக்கூடிய நிலை இருந்தும் அந்த கடனை திருப்பி தராவிட்டால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய தண்டனை அதற்கு உண்டு. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, கடனை கூட அந்த கடனை எந்த நிலையில் எப்படி தருவேன் என்று நாம் அந்த வாக்குறுதி கொடுத்தோமோ அதுவும் அமானிதம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, கடனையும் திருப்பி கரெக்டாக கொடுக்கணும். கடனை கொடுக்கலைன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனாளிகளுக்கு என்ன செய்யலை? ஜனாசா தொழுகையை தொலை வைக்கலை. யார் கடனாளியாக மரணித்தாரோ அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறபோது கேட்குறாங்க, இவரிடத்துல கடன் ஏதாவது இருக்கா கேட்குறாங்க. ஆம் யா ரசூலுல்லாஹ் கடன் இருக்கு. அப்படின்னா நீங்கள் தொலை வச்சுங்க, நான் தொலை வைக்கலைன்னு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு இவருடைய இந்த அமல்கள் எல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கும், கடனாளியாக மரணிக்கக்கூடியவருடைய நல்ல அமல்கள் எல்லாம். ஆகவே கடன் என்பது சரியாக என்ன வாங்கினோமோ அதை சரியாக திருப்பி கொடுக்கணும். கடன் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கடனை வாங்கியவருக்குத்தான் அல்லாஹ் அந்த கடனை அடைக்கக்கூடிய நிலையை தருவான். நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஹஜ்ஜிக்கு போகணுன்னு நினச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. ஹஜ்ஜிக்கு போகணுன்னு நினச்சிருக்கீங்க, எப்போ போகணுன்னு நினச்சிருக்கீங்கன்னு கேட்பேன். என்ன 10 வருஷம் கழிச்சா, 5 வருஷம் கழிச்சா, எந்த வருஷம் போகணுன்னு சொல்லி நியத்து வச்சுருக்கிறீங்க? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நியத்து ரொம்ப முக்கியம் தீனில். கடனை கொடுக்கணுங்கிற நியத்தில் வாங்கினா தான் அல்லாஹ் அந்த கடனை கொடுக்க வைப்பான். ஹஜ்ஜிக்கு போகணுன்னு நினச்சா அடுத்த வருடம் அல்லது அதற்கடுத்த வருடம் நான் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்கிற நியத்தை ஆழமாக வைக்கணும். நியத்து சரியாக இருக்கணும். அது மாதிரி தான் கடன், வாங்கிய கடனை கொடுப்பதற்கு சரியான நியத்து இருக்கணும். பொறுப்பு இருக்கிறதல்லவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டோம்னா அழுதுருவோம். நான் இதை ப்ரிப்பேர் பண்ணுற போது என்னுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வடிந்த நிலையில் தான் இந்த பயானையை ப்ரிப்பேர் பண்ணேன். அவ்வளோ முக்கியமான ஒரு டாபிக் இது. அமானிதம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முனாஃபிக் நயவஞ்சகலின் அடையாளங்கள் 3. அவன் பேசினால் பொய் தான் பேசுவான், அந்த வாயிலிருந்து வர்றதெல்லாம் பொய். அவன் யாரு? முனாஃபிக். நிஃபாக்குடைய முதல் அடையாளம். 2வது அடையாளம் என்ன தெரியுமா? வாக்களித்தால் மாறு செய்வான், வாக்குறுதியை மீறுவான். 3வது என்ன தெரியுமா? நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருள்களை அவன் மோசம் செய்வான். அமானித மோசடி. இந்த 3 தன்மை யாருங்க? அவன் பக்கா முனாஃபிக். அவனுடைய தண்டனை என்ன தெரியுமா? நரகனுடைய அடித்தளத்தில் அவனுடைய இருப்பிடம். நரகத்தினுடைய அந்த லோயஸ்ட் பார்ட் எதுவோ அதில் தான் அந்த முனாஃபிக் இருப்பான். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அமானித மோசடி என்பது முனாஃபிக் தனத்தினுடைய ஒரு அடையாளம். பொறுப்பு, நான் சொன்னேன் அல்லவா, ஒவ்வொரு பொறுப்பும் அமானிதம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அர் ரஅயதிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை பற்றி நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். அந்த விசாரணையின் போது சரியான அந்த பதிலை அந்த விசாரணையின் போது தரலைன்னா அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்குவோம். பொறுப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆகவே தான் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பொறுப்பும் அமானிதமாக இருக்கிறது. புகாரியில் வந்திருக்கக்கூடிய செய்தி, இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து யார் கேட்குறா? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், தாங்கள் என்னை ஏதாவது ஒரு பணியில் அமர்த்தக்கூடாதா? எனக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுக்கக்கூடாதா? எனக்கு ஏதாவது ஒன்று இந்த இதில் இருந்து நீங்கள் எனக்கு தரக்கூடாதான்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை கொண்டு அவங்களுடைய தோளில் ஒரு அடி அடிக்கிறாங்க. அடிச்சிட்டு சொல்கிறாங்க, அபூதர்ரே நீர் பலவீனமானவர், அபூதர்ரே நீர் பலவீனமானவர், அதுவோ அமானிதம். பொறுப்பு இருக்கிறதல்லவா, அந்த பொறுப்பு என்ன தெரியுமா? அமானிதம். யார் அதை கையாள வேண்டிய முறையில் கையாண்டு தன் மீதுள்ள கடமையை நிறைவேற்றுகிறாரோ அவரை தவிர. அல்லாஹு அக்பர். பொறுப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பொறுப்பை சுமப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. சொல்றாங்க, யார் அதை கையாள வேண்டிய முறையில் கையாண்டு தன் மீதுள்ள கடமையை நிறைவேற்றுகிறாரோ அவரை தவிர மற்றவர்களுக்கு மறுமை நாளில் அது இழிவாகவும் கை சேதமாகவும் தண்டனையை வழங்கக்கூடியதாகவும் இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். பொறுப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, பொறுப்பும் அமானிதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விரைவில் ஒரு காலம் வரும், மக்களில் சிறந்தவர்கள் இந்த உலகை விட்டும் அகற்றப்பட்டு இழிவானவர்கள் மட்டுமே எஞ்சியிருப்பார்கள். அவர்களின் உடன்படிக்கைகளும் அமானிதங்களும் அவர்களின் அக்கறை இன்மையினால் சீர்கெட்டு கருத்து வேறுபாடு கொள்வார்கள். கெட்டு போகும், அவங்களிடத்தில் அமானிதம் இருக்காது, சிதைந்து போய்விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி 2 கையை விரலையும் அப்படி சேர்த்து சொல்றாங்க, இப்படி வச்சுக்கிட்டு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நல்லவர்களுக்கும் தீயவருக்கும் வித்தியாசம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹு அக்பர். அதனால் பொறுப்பு மிக முக்கியமான ஒரு அமானிதமாக இருக்குது. உடன்படிக்கை கூட அமானிதம். 2 பேருக்கு மத்தியில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம், அந்த அக்ரிமெண்ட் முறிச்சா அதை சரியாக பேணலைன்னா அமானித மோசடி. மனைவி, மக்கள், இரத்த பந்த உறவுகள் எல்லாமே அமானிதம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒருவன் தன் மனைவியுடன் இணைந்து அவனும் அந்த மனைவியும் இணைந்து விட்ட பிறகு அவளுடைய இரகசியத்தை, அவளிடம் தான் அனுபவித்த அந்த இன்பத்தை, சந்தோஷத்தை அவளுடைய கணவன், அல்லது அவள் பெண்ணாக இருந்தான்னா கணவன், அவன் கணவனாக இருந்தான்னா மனைவி, யாரிடமும் பரப்புவது மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அமானிதமாக இருக்கிறது. இந்த அமானித மோசடிக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய தண்டனையை தருவான். அல்லாஹு அக்பர். நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த பொருளை நம்பி கொடுத்தாங்க, ரகசியம் கூட அமானிதம். ஒருத்தர் நம்மள்கிட்ட ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு, உங்கள்கிட்ட என்கிட்ட மட்டும் இருக்கட்டுங்க, வேறு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். இன்றைக்கி அமானித மோசடி நிறையா இருக்குது. இந்த விஷயத்தில் நிறையா இருக்குது. நமக்கெல்லாம் அமானிதம் என்பது என்னன்னே தெரியல. 2 பேர் சொல்லிட்டு இதை சொல்லாதீங்க, வேறு யார்ட்டையும், உங்களுக்கு எனக்கு மத்தியில் தான் அப்படின்னா 3வது ஒருத்தரை கூப்பிட்டு சொல்லுவார். அல்லாஹு அக்பர்.
அமானித மோசடி, ரகசியத்தை பேண வேண்டிய நிலையில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ரகசியமும் அமானிதம் தான். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு அமானிதங்கள். பிள்ளைகளுடைய விஷயத்தில் அமானிதம். இன்னைக்கு எப்படி இருக்குது நம்முடைய பிள்ளைகள்? நான் டெய்லி ஒவ்வொரு கவுன்சிலிங் போய்கிட்டே இருக்கிறேன். அல்லாஹு அக்பர். எத்தனை எத்தனை விதமான கஷ்டங்கள், எத்தனை விதமான பிரச்சனைகள் தெரியுமா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் வித்தியாசமான பிரச்சனைகள். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய தூதருடைய அந்த காரியங்களை எல்லாம் நாம் விட்டு விலகி வாழ்ந்த அந்த காரணத்தினால். அன்பார்ந்த சோதர்களே, அல்லாஹு தாலா இப்படி சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தஹூனுல்லாஹ வர் ரசூல் வ தஹூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மோசம் செய்யாதீங்க. நம்ம யாருக்கு மோசடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த சத்திய மார்க்கமான தீனுல் இஸ்லாத்தில் அமானித மோசடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? ஹராம் ஹலாலை பேணுகிறோமா? நம்முடைய எண்ணம் என்னெல்லாம் சொல்லுதோ, நம்முடைய மனசு என்னெல்லாம் சொல்லுதோ அதன்படி வாழ வேண்டிய, அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தானே நம்ம இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த சுன்னாவின் அடிப்படையில் நம்ம வாழ்கிறோமா? ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹுடைய தூதர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையில் தான் வாழணும் என்கிற உணர்வு நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கான். இல்லைன்னா அமானித மோசடி ஈஸியாக வந்துடும். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள், நீங்கள் அறிந்து கொண்டே உங்களிடம் இருக்கக்கூடிய அமானித பொருள்களிலும் மோசடி செய்யாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே அமானித மோசடி என்பது இந்த தீனிலிருந்து ஆரம்பிக்குது. எங்கே தொழுகிறோம்? தொழுகையில மோசடி. இன்னும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா நல்ல அமல்களிலும் மோசடி. பேருக்கு தொழுதுகிட்டு இருக்கோம், ஃபார்மலாக தொழுகிறோம். உள்ளட்சத்தோடு தொழுகிறோமா? இஹ்சானோடு தொழுகிறோமா? லயித்து போய் தொழுகிறோமா? அதில் விரும்பி தொழுகிறோமா? அந்த வக்து வந்த உடனேயே அந்த வக்தில் நாம் அப்படியே துடிக்குதா? உங்கள் ஈமான் துடிக்குதா? தொழுகணுமே, அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறானே, இது என் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமையே இருக்குதா சகோதரர்களே, சகோதரிகளே? இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களை பண்படுத்தி இருக்கிறான். இந்த தீன் உங்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஆனால் இன்னும் வரப்போகுது, ரமலான் வரப்போகுது. ரமலானுடைய காலத்தில் ஃபுல்லாக நம்ம எப்படி இருப்போம்? முதல் 10 நாட்களில் நிரம்பி வழியும், அடுத்த 10 நாட்கள் ஜவுளி கடை தான் நிரம்பி வழியும். அங்கே தான் போவோம். வக்து வரக்கூடிய நேரத்தில் கூட நாம் என்ன செய்வோம்? அங்கே ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா லேசாக தொழுதுட்டு, ஃபார்மல் முடிஞ்சு, என்னுடைய வக்து தொழுக முடிஞ்சு, லொஹரா அசரா அல்லது நோம் திறக்கிறதுக்கு ஏதாவது பேரிச்சம்பளம் ஏதாவது கஞ்சி கொடுப்பாங்க, அதையெல்லாம் குடிச்சிட்டு தராவியும் முடிஞ்சு போயிடும் பள்ளிவாசல்களில். அதையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம காலையில் போனால் நைட்டு வருவோம். நம்மள்ட்ட எங்கே இருக்குது? அல்லாஹுடைய கடமைகளை பின்பற்றி வாழ்வதில் இப்போவே முடிச்சிருக்கணும். இது ஒரு பெரிய டாபிக். ரமலானுக்கு முன்னமேயே நம்முடைய ஈமானை பலப்படுத்தி வைத்திருக்கணும். எதிர்பார்த்து காத்திருக்கிறோமா? இறை அச்சத்தை, பயபக்தியை பெறுவதற்காக நாம் தயாராக இருக்கிறோமா? வரப்போதில்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னால் இருந்த மக்களின் மீது எப்படி நோன்பை கடமையாக்கினோமோ அப்படித்தான் உங்களுக்கு மட்டும் தனியாக கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. அது என்ன, அன்னைக்கு மட்டும்தானா தக்வாவை நம்ம தேடுறது? அதுக்கு முன்னாடி நம்முடைய நிலைகளை உயர்த்த வேண்டாமா? சிறந்ததாக ஆக்க வேண்டாமா? சரி செய்ய வேண்டாமா? ரம்லானுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம்? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அமானித மோசடி என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த அமானித மோசடியிலிருந்து விலகி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மீண்டு அவனிடத்திலே கூலியை பெறக்கூடிய மக்களாக நாம் முயற்சி செய்யாத வரை, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத வரை, அவனுக்கு முழுக்க நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காத வரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் அடிப்படையில் நாம் வாழாத வரை இந்த அமானித மோசடி தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சரியாக பிடிச்சிருவான். அவன் கருணையாளன் தான், அன்பாளன் தான், பாசத்துக்குரியவன் தான். ஆனால் அவனுடைய பிடியும் மிக இருகலான பிடி. இதை நம்ம உணரணும்.
அல்லாஹ் அப்படிப்பட்ட பிடிகளை நம்மீது அவன் சாட்டாமல் அவனுடைய அன்பிற்கும் அவனுடைய பாசத்திற்கும் அவனுடைய கருணைக்கும் அவனுடைய இரக்கத்திற்கும் ஆளான மிகச்சிறந்த நல்லடியார்களாக வல்லநாயன் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.